நாவல் தொடர் ஆண் மனசு பாகம் 1 யதார்த்த நாவல். இரவு 8 மணியளவில் தனது அலுவலகத்திற்கு அருகே உள்ள பவன் ஒன்றில் இட்லி சாம்பாரை பொறுமையாக சாப்பிட்டார் கணேசன். பார்த்தவுடன் பளிச்சென்று தெரியும் வெள்ளை பேண்டும் சட்டையும் அணிந்து கொண்டு அவர் அமர்ந்திருந்தார். வயது 50ற்கு மேல் இருக்கலாம் என்று சொல்லும் அளவிற்கு அவரது முகமும் உடலமைப்பும் இருந்தது. நல்ல நிறம். சென்னை வெயிலுக்கு அவர் நிறம் சிவந்ததே தவிர கருக்கவில்லை. அவரது சவரம் செய்த முகத்தில் எடுப்பாக தெரிந்தது கரிய அளவான மீசை. தலையில் அவர் வயதிற்கு நிறையவே முடியிருந்தது. காதுகள் அருகே எட்டி பார்த்த சில நரைமுடிகளை தாண்டி டை பூசாமலேயே கருப்பாக இருந்தது அவரது சிகை. மொத்தத்தில் அவர் வயதிற்கு பார்க்க ஜம்முன்னு இருந்தார். அவர் அணிந்திருந்த கருப்பு லெதர் சாண்டலின் அடிப்பக்கம் ஒட்டியிருந்த பீச் மணலை பார்க்கையில் ஆஃபீஸ் முடிந்து சிறிது நேரம் அவர் கடற்கரையில் இருந்திருக்கக்கூடும் என்று நாம் அனுமானிக்கலாம். அவர் கருப்பு நிறத்தில் செவ்வக வடிவில் பெரிய கைப்பை ஒன்றையும் ஒரு டிஃபன் பையையும் வைத்திருந்தார். அதிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் எட்டி பார்த்தது. ஏறக்குறைய 30 வருடங்களாக அவர் இதே தோற்றத்துடன் தான் வலம் வருகிறார். கணேசனின் அடையாளமே அவருடைய வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டை சீருடைதான். அவரது செருப்பும் கைப்பையும் கூட 30 வருடங்களில் பெரிய மாற்றம் கண்டுவிடவில்லை. கிட்டத்தட்ட அதே வடிவமைப்பில் தான் வாங்குவார். அவர் அணிந்திருந்த தங்க நிற ஸ்ட்ராப் உடைய கைக்கடிகாரத்தை அவர் பார்த்தபோது மணி 8:15. அந்த கடிகாரத்தை அவர் திருமணத்தின் போது மாமனார் அணிவித்தார். அதற்கு முன்பு கடிகாரமே அவர் அணிந்ததில்லை. ஸ்ட்ராப் செல் எப்போதாவது மாற்றுவாரே தவிர கடிகாரத்தை மாற்றியதில்லை. சர்வர் எடுத்து வந்த பில்லை ஒரு முறைக்கு 4 முறை உற்று பார்த்துவிட்டு சரியான சில்லறையை எடுத்து மேஜையில் வைத்து நகர்ந்தார். இவர் எப்பவுமே டிப்ஸ் வைக்கிறது கிடையாது. சரியான சாவுகிராக்கி என புலம்பியபடியே பில்லையும் பணத்தையும் எடுத்தார் சர்வர். ஏன்யா, போன வாரம் இட்லி விலை 50 ரூபாய், இந்த வாரம் 60 ரூபாய் போட்டிருக்கே. இட்லி கெட்ட கேட்டுக்கு இப்படி விலை ஏற்றலாமா என்று கேஷியரிடம் சென்று வினவினார் கணேசன். சார், அது எங்கள் மேனேஜ்மெண்டோட முடிவு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விலைகள் எல்லாம் ஏற்றிட்டே இருங்க. எங்கள் சம்பளம் ஏறுதா என்ன என்று முணுமுணுத்தபடியே நடையை கட்டினார் கணேசன். அருகிலிருந்த பஸ் ஸ்டாப்பில் வெள்ளை போர்ட்டிக்காக காத்திருந்து திருவான்மியூரில் இருந்து கூடுவாஞ்சேரிக்கு அவர் சென்றபோது மணி 9:45. அங்கிருந்து தனது வீட்டிற்கு நடந்து சென்று அடைந்தபோது மணி 10:15. ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதியில் 2 படுக்கையறை, வரவேற்பறை, சமையலறை, பூஜையறை, வீட்டிற்கு முன் சிறிய போர்ட்டிகோ என்று ரசனையுடன் கட்டப்பட்டிருந்த சிறு தனி வீடு அவரது வீடு. அவர் மகன் வளர்ந்த பிறகு அவன் படிப்பிற்காக வீட்டின் மாடியில் மேலும் ஒரு அறையை கட்டி கொடுத்தார். அவரது அம்மாவுடன் பல ஆண்டுகள் மயிலாப்பூரில் ஒண்டி குடித்தனத்தில் இருந்துவிட்டு அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து மனையை வாங்கி வீடு கட்டி அங்கே குடிபெயர்ந்தார்கள். வாசல் கேட்டு பூட்டி இருந்தது. வீட்டின் வெளியே சிறிய பல்ப் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. பூட்டை திறந்து அவர் வீட்டின் அழைப்பு மணியை பலமுறை அடித்தார். வீட்டின் கதவருகே ஆள் நடமாட்டம் தெரிந்தபோதும் கதவை யாரும் திறக்கவில்லை. பிறகு சலிப்புடன் அவரது சாவியை எடுத்து வீட்டை திறந்தார். படுக்கையறையில் அவரது மனைவி சித்ரா படுத்திருப்பது தெரிந்தது. மெத்தையில் மல்லாந்து படுத்து கொண்டு அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தார் அவர். கதவை ஏன் திறக்கல? அதான் உங்கிட்ட சாவி இருக்கே என்று சித்ரா கணேசனின் முகத்தை கூட பார்க்காமல் விடையளித்தாள். பரத் எங்கே? ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு போயிருக்கான், நைட் ஷோ. உன்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு அவன் ஏன் சினிமாவுக்கு போகிறான்? அவன் சின்ன பையன், இந்த வயசில் சினிமா போகாமல் வேற எப்போ போவான்? அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்கள் சீக்கிரம் வர வேண்டியது தானே. சித்ராவின் விட்டேத்தியான பதிலால் கணேசனுக்கு கோபம் தலைக்கேறியது. பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு, சின்ன பையன், காலேஜ் முடித்து வேலைக்கு போக தெரியல. அவன் படித்ததுக்கு ஏற்ற வேலை வேணும்னு கேம்பஸில் கிடைச்ச வேலைக்கு போகலை. எல்லாம் இவ கொடுக்குற செல்லம். நானெல்லாம் 17 வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஒருத்தரும் எனக்கு உதவலை என்று முணுங்கியபடியே அடுத்த அறைக்கு சென்று படுத்தார் கணேசன். மறுநாள், நேற்று ராத்திரி எங்கடா ஊர்மைய போயிருந்த என்று பற்களை கடித்து கொண்டு பரத்திடம் கோபமாக கேட்டார் கணேசன். இப்போ எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? சினிமாவுக்கு போயிருந்தேன் என்று கூலாக சொன்னான் பரத். வீட்டில் அம்மா தனியாக இருக்கா, பொழுதோடு வராமல் அது என்ன ஊர் மஞ்சுக்கிட்டு?
அப்பா அனாவசியமாக பேசாதீங்க. நீங்கள் பீச்சு, சேது அங்கிள் வீடு, ஹோட்டல்னு சுற்றிட்டு தினமும் வீட்டுக்கு லேட்டாக தான் வர்றீங்க. திடீர்னு என்ன அம்மா மேலே பாசம்? என்னடா வாய் நீளுது? ஒழுங்கா வேலைக்கு போகிறது பிள்ளை. என்ன சினிமா வண்டி கிடக்கு போறி. இதற்கு பதிலேதும் சொல்லாமல் நாளிதழை புரட்டினான் பரத். நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன அவமானப்படுத்த இப்படி பண்ணுறியா? அப்பா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பேசினா வாய் நீளுதுன்னு சொல்கிறீங்க, பேசலைன்னா அவமானப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க என்று கூறி நக்கலாக சிரித்தான் பரத். என்ன சிரிப்பு? நான் 17 வயசுலேருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நானே சம்பாதிச்சு நைட் ஷிஃப்டில் வேலைக்கு போய் பகலில் ஸ்காலர்ஷிப்பில் காலேஜ் போய் 3 வருஷம் வெறும் 4லேருந்து 5 மணி நேரம் தூங்கி பாஸ் பண்ணினேன். அதுவும் சாதாரண பாஸ் பண்ணலை, நான் ஒரு டாப்பர். உன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை. நீ படிச்சியே, அது நான் போட்ட பிச்சை. என்னடா அந்த டைலாக் இன்னும் வரலைன்னு பார்த்தேன், வந்துடுச்சு. பெத்த பையன் படிப்புக்கு செலவு செய்ததை சொல்லி காட்டுறீங்களே, நீங்கள் என் அப்பா தானா? நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு எவ்வளவு செலவு செஞ்சீங்கன்னு கணக்கு போட்டு சொல்லுங்க. அதை வட்டியோடு நான் அடைச்சிடுறேன். என்னடா சொன்ன ரஸ்கல் என்று கையை ஓங்கினார் கணேசன். தோளுக்கு மேல் வளர்ந்ததால் கணேசின் கையை பிடித்தான் பரத். அதற்குள் குளியலறையில் இருந்து வந்த சித்ரா, இதோ பாருங்க, நானும் தான் அவன் படிப்புக்கு செலவு செஞ்சேன். இன்னொரு முறை பிச்சைன்னு சொல்லாதீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று சீறினாள். இருமுனை தாக்குதலை எதிர்பார்க்காத கணேசன் வேகமாக வீட்டிற்கு வெளியில் ஓடி சென்று சத்தம் போட துவங்கினார். எங்க அம்மா போனாலும் போனாங்க, இவங்க 2 பேரும் எனக்கு ஒரு சோறு கூட போடுறது இல்லை. இன்னைக்கு என் பையனை என்னை கை நீட்டி அடிக்கிறான் என்று பார்ப்பவர்களிடம் எல்லாம் புலம்பினார். தன்னை எதிர்த்து மகன் செயல்பட்டதில் சற்று பயந்திருந்தார் கணேசன். அவன் கையை பிடிக்கவும் தன்னை அடித்தே விட்டதாக பிரம்மை தட்ட பயந்து வீட்டை விட்டு ஓடினார் அவர். அப்பா உள்ள வாங்க, எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் என்று மெல்லிய குரலில் கணேசனை அவர் தோளை பிடித்து உள்ளே கூட்டிச் செல்ல முயற்சித்தான் பரத். ஐயோ, ஆத்தாலும் மகனுமா சேர்ந்து என்னை கொல்ல பார்க்குறாங்க என்று அலறியபடி பரத்தின் கையிலிருந்து திமிரிக்கொண்டு ஓடினார் கணேசன்.